சோ அப்படி இவர் வந்து அந்த ஸ்கேட் போர்டு முன்னாடி விழ அப்ப பின்னாடி சீட்ல உட்கார்ந்து இருந்த ஊருக்காரு அப்படியே பிச்சிட்டு போய் முன்னாடி போயிட்டு இருந்த அந்த வேனோட கிளாஸ்ல போய் ஒட்டிக்கிறாரு. அப்படி ஒட்டிக்கிட்டவர் அதுக்கப்புறம் எப்படியே வலிக்கு வந்து அந்த வேனை எப்படியே பிடிச்சிடறாரு. அப்ப கரெக்டா பின்னாடியே வந்துட்டு இருந்தவங்க அவரோட வேலை பிடிச்சிக்கிறாங்க. அப்படி பிடிச்சிட்டு யோ வேனை மட்டும் விட்டுறாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டேய் எங்கடா பிடிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்க வேற இடமே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்தா அந்த வேனை வந்துட்டு ஒரு டேர்ன் ஆக அவ்வளவுதான் இவங்க பின்னாடி வந்தவங்க எல்லாருமே அப்படியே பிச்சிட்டு போய் விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா அந்த வேன் வந்துட்டு ஒரு நல்ல ஹைஃபையான ஹைடெக்கான ஒரு ஃபேக்டரிக்குள்ள போகுது. இதுதான் அந்த ஃபேக்டரி போல. உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு பயங்கரமா டைட்டா இருக்கு. சோ இப்போ அவங்க எல்லாம் அந்த கோழி எல்லாத்தையுமே உள்ள தூக்கிட்டு வந்து போடுறாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் மாதிரி ஏகப்பட்ட கோழிங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க அந்த கோழிங்களுக்காகவே ஆர்டிபிஷியலா ஒரு ஃபன் ஃபீல்டே உருவாக்கி வச்சிருக்காங்க. சோ இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அதுக்குள்ள போன உடனே இத்தனை கோழிங்களை பார்த்துட்டு அடியே நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா விளையாட ஆரம்பிச்சாங்க. அதே நேரம் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஃபேமிலி இந்த பில்டிங்கை பார்த்துட்டு என்னடி இவ்வளவு பெருசா இருக்குது, எப்படி உள்ள போயிட்டு நம்ம பொண்ணை காப்பாத்துது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு ஏய் இதுக்கெல்லாம் எவனாவது யோசிப்பானா, இரு நான் எப்படி போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்க ஒரு மரத்தை வளைச்சு அது மேல உட்காந்துட்டு ஜொயின்னு உள்ள போலான்னு சொல்லிட்டு யோ தம்பி மாணிக்கம் இப்ப ரிலீஸ் பண்ணியா அப்படின்னு சொன்னதும் அவன் ரிலீஸ் பண்ணி விட இவர் அப்படியே சூப்பர்மேன் மாதிரி அப்படியே ஜொயின்னு பறந்து போக இவரும் நல்லா தான் பறந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து அங்க இருக்க வென்ஸ்ல கால் மாட்டிக்கிட்டு நல்லா ஷாக் அடிச்சுட்டு பொத்துன்னு கீழே விழுறாரு. அப்படி விழுந்த அடுத்த செகண்டே அங்க இருக்க ரோபோட்ஸ் எல்லாம் இவர் ஸ்கேன் பண்ணிடுது. அப்படி ஸ்கேன் பண்ண அடுத்த செகண்டே மைக்கூஸ் எடுத்து இவர் மேல லான்ச் பண்ண ஆரம்பிச்சிடுது. இவரும் உளுந்து பறந்து அப்படியே தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங்க்கு வெளியே ஒரு பாண்ட் ஒன்று இருக்கு. அந்த பாண்ட்டுக்குள்ள ஏகப்பட்ட ரோபோட்ஸ் வாதங்கள்லாம் இருக்கு. இவர் வந்துட்டு இந்த பில்டிங்குள்ள போகணும் அப்படின்னா இந்த பாண்டை கிராஸ் பண்ணா மட்டும் தான் உள்ள போக முடியும். சோ அதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா இவர் கையில இருக்க குச்சை வச்சு அப்படியே ஓடி வந்து இந்த வடிவேல் மாதிரி அந்த பாண்ட்ல ஊனி அப்படியே தாண்ட, ஆனா இவரால தாண்ட முடியல. அப்படியே பாதியிலே நின்று அப்படியே வலிக்கின்னு வந்துடுறாரு. அப்போ கரெக்டா அந்த வாத்தங்கள்லாம் இவரை ஸ்கேன் பண்ணிடுது. அவ்வளவுதான் ஸ்கேன் பண்ண அடுத்த செகண்டே சரம் மாதிரியா ஷூட் பண்ண அவ்வளவுதான் இவர் வந்துட்டு அப்படியே தீஞ்சு போயிட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த பில்டிங்குள்ள போயிறாரு. அப்படி இவர் போன உடனே அங்க இருக்க வேக்கம் மிஷின் வந்துட்டு இவர் ஏதோ குப்பு போல அப்படின்னு நினைச்சிட்டு இவர் அப்படியே உறிஞ்சிருது.